ஃப்ரெண்ட்ஸ், என் ஒய்ஃப் கிச்சன் அன்றைக்கி வாழைத்தண்டு சட்னி, இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னிக்கு அடுத்தது இந்த வாழைத்தண்டு சட்னி சொல்லலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வாழைத்தண்டு சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு வானலியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 6 திரி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா அந்த மாதிரி மறுபடியும் வதக்குங்க. ஒரு துண்டு புளியை சேர்த்துடுங்க. சேர்த்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வாழைத்தண்டு ரெடியாக இருக்குது. இப்போ அதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை மறுபடியும் கலந்து விட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்ட பிறகு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பை சேர்த்துக்கோன்னா சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.